வணக்கம். காலச்சக்கரம். காலச்சக்கரத்தின் 8வது ராசி விருச்சக ராசி. காலச்சக்கரத்தின் 12வது ராசி மீன ராசி. இந்த காலச்சக்கரத்தின் ராசியை வைத்து லக்னத்தின் அடிப்படையில் பலன் கூற முடியும். ஒருவர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தால் இந்த லக்னத்திற்கு 7ஆம் இடம் விருச்சக ராசியாகவும் காலச்சக்கரத்திற்கு அது 8ஆம் இடமாக அமைவதாலும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கையில் சில சிரமங்கள் கஷ்டங்களை சந்தித்து திருமணம் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் திருமணத்தின் பொழுது நெருங்கிய உறவினர்களில் யாராவது ஒருவருக்கு துர்மரணம், அகால மரணம் என்பது நிச்சயம் ஏற்பட்டிருக்கும். அடுத்தது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு காலச்சக்கரத்தின் 8ஆம் இடமாகிய விருச்சக ராசி 4ஆம் இடமாக வருவதால் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் வீடு கட்டும் பொழுது அடிக்கடி வண்டி வாகன விபத்துக்கள் ஏற்படும். அடுத்தது இவர்கள் அந்த வீட்டில் குடிபெயர்வதற்கு முன்பு இவர்கள் வாங்கக்கூடிய பொருட்களில் சில சேதாரங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இவர்கள் வாங்கி வீடு கட்டும் இடம் சேரும் சகதியுமாக குப்பை கூலமாகவே இருக்கும். கன்னி லக்னம். கன்னி லக்னத்திற்கு காலச்சக்கரத்தின் 8ஆம் வீடாகிய விருச்சக ராசி கன்னி லக்னத்திற்கு 3ஆம் இடமாக வருவதால் 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், வீரியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்தின் 12ஆம் இடம். அப்போ கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் இவர்களுடைய திருமண வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது அவ்வளவு சிறப்பாக அமையாது. இவர்கள் கணவன் மனைவி ஒரு முறை இணைந்தால் மீண்டும் இணைவதற்கு பல காலங்கள் ஏற்படுவதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னத்திற்கு விருச்சகம் என்பது 6ஆம் இடமாக வரும். அப்போ மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் பல முறை தொழில் செய்து தொழிலில் தோற்றவர்கள் நிச்சயமாகவே உண்டு. இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு காலச்சக்கரத்தின் 8வது ராசி விருச்சக ராசி 6ஆம் இடமாக வருவதால் காலச்சக்கரத்தின் 12ஆம் இடம் இவர்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமாக வருவதாலும் இவர்கள் தாம்பத்தியம் என்பது இவர்கள் ஒரு முறை ஈடுபட்டால் மறுமுறை தாம்பத்தியம் என்பதற்கு சில காலங்கள் ஆகும். அப்போ இவர்களுக்கு தாம்பத்திய சுகம் என்பது ஒரு நோயாகவே மாறும். அப்போ மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் பலன் எடுக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள் பிரிவினை வராமல் இருக்க விட்டு கொடுத்து போவதே சிறந்ததாக கருதப்படுகிறது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.